10th ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கு குவார்டர்லி எக்ஸாம் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு மிட் டர்ம் முடிஞ்சு குவார்டர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. குவார்டர்லி எக்ஸாமுக்கு இப்போ இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா சப்ஜெக்ட்லையுமே ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுற மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அது போக ப்ரீவியஸில் நடந்து முடிஞ்ச ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் நம்முடைய சேனலில் அப்டேட் பண்ணுறோம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்தடுத்த சப்ஜெக்ட்டுக்கு எந்த மெட்டீரியல் வேணும், இந்த மெட்டீரியல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு குவார்டர்லி எக்ஸாமுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய சாப்டரில் நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து என்னென்ன சம் எந்தெந்த எக்ஸாம்பிள், ஏன்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறனால உங்களுக்கு எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் அப்படின்னு டைப் பண்ணியே கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக எக்ஸாமில் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய 10 2 மார்க் 10 5 மார்க் 10மே அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். கிராஃப் ஜாமெட்ரிலையும் மினிமம் இதை மட்டும் பார்த்தா போதும் அப்படிங்கிற மாதிரி இம்பார்ட்டன்ட் வந்து இதில் கொடுத்துருக்கேன். 2 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா 1.1 1.2 1.5 1.6 1.7 1.9 1.14 1.17 1.19 1.20 1.22 இந்த 10 சம்மும் நீங்கள் பார்த்துருக்கணும். எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் 1.1ல் ஃபஸ்ட்டு 4 சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின். கண்டிப்பாக இந்த 4லேருந்து ஒன்று எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே கொஸ்டின் நம்பர் 11ல் இந்த ஃபஸ்ட்டு மிட் டர்மில் வந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுமாதிரி 1.2ல் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 2 3 4 இது 3 கொஸ்டின். அடுத்து 1.3ல் பார்த்தீங்கன்னா 2 3 5 6 இது 4 உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின். 1.4ல் 3 4 6 8 இது 4. 1.5ல் 1 3 4 6 இது 4. அதுவே 5 மார்க் கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளில் 1.3 1.3 1.11 1.15 1.18 1.21 1.23 1.24 இது 7 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின். அடுத்தது எக்ஸசைஸ் 1.1ல் 5 6 7 இது 3 நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து 1.2ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சம்மும் 5th சம்மும் பார்த்துக்கோங்க. அடுத்து 1.3ல் 8th சம் மட்டும் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்து 1.4ல் பார்த்தீங்கன்னா 2 9 10 12 இது 4. 1.5ல் செகண்ட் சம்மும் 8th சம்மும் உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டினில் இம்பார்ட்டன்ட். அடுத்து அப்படியே சீக்வன்ஸ் செகண்ட் யூனிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள். ஏன்னா செகண்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறையா சம் இருக்கிறனால அந்த எக்ஸசைஸில் நீங்கள் எத்தனாவது சம் பார்த்துருக்கணும் அப்படிங்கிறது வரைக்கும் சொல்லிடுறேன், அதையும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் 2.2 2.4 2.5 2.10 2.11 2.12 2.14 2.15 2.21 2.24 26 41 42 47 55 57 வரைக்கும் உங்களுக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா 14 சம் வந்து நீங்கள் பார்த்துருக்கணும் செகண்ட் சாப்டரில். ஏன்னா செகண்ட் சாப்டர்லேருந்து நமக்கு 2 5 மார்க் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறனால இந்த குவார்டர்லி எக்ஸாமில் நீங்கள் எவ்வளவு பார்த்துருந்தீங்கன்னா தான் உங்களால் 2 2 மார்க் 2 5 மார்க் வந்து உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். அடுத்து 5 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் அதே எக்ஸாம்பிளில் 2.6 2.22 25 27 28 29 30 அடுத்தது 33 34 36 39 43 44 51 53 54 இந்த 12 சம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அட்டன் பண்ண வேண்டிய 2 5 மார்க் கொஸ்டின் உங்களால் அட்டன் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸில் 2.1ல் செகண்ட் சம்மும் 7th சம்மும், 2.2ல் செகண்ட் சம்மும் 3rd சம்மும் 4th 7 9 இது 4. 2.3ல் பார்த்தீங்கன்னா 1 3 4 6 2.4ல் 4 5 6 இது 3. 2.5ல் செகண்ட் சம்மு 4th சம்மு 5th சம்மு 8th சம்மு 10th சம். 2.6ல் ஃபஸ்ட்டும் 3rd. 2.7ல் 2 3 4 5 2.8ல் செகண்ட் ஒன்றும் 9th ஒன்றும் 2.9ல் 1 2 3 4 இது 4மே. அதுமாதிரி 5 மார்க் கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸசைஸில் 2.1ல் 6th சம்மும் 8th சம்மும், 2.2ல் 5th சம் மட்டும், 2.4ல் 6th சம், 2.5ல் 7 11 12 14 இது 4 உங்களுக்கு 5 மார்க். 2.6ல் 7 9 10 12 2.7ல் 6th ஒன்றும் 9th ஒன்றும் 2.8ல் 6th 7ம் 2.9ல் ஃபஸ்ட்டு சம்மில் அதாவது ஃபஸ்ட்டில் ரோம் லெட்டர் 5ம் ரோம் லெட்டர் 6ம் இதில் இருக்கக்கூடிய 5 6 7 இந்த 3 சம்மும் நீங்கள் பார்த்துருக்கணும். அதாவது 2.9ல் செகண்ட் சாப்டர்லேருந்து நமக்கு 2 5 மார்க் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது, 2 மார்க்கும் 5 மார்க்கும் இந்த குவார்டர்லி எக்ஸாமுக்கு. யூனிட் 3ல் அல்ஜிப்ராவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டின் மேக்ஸிமம் யூனிட் 3ல் தான் வரும் அப்படிங்கிறனால இதில் கொடுத்துருக்க 5 மார்க்கையும் 2 மார்க்கையும் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களால் கம்பல்சரி கொஸ்டின் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். 2 மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் 3.1 3.2 3.12 3.13 3.14 15 16 அடுத்தது 19
23, 24, 25, 26, 27, அடுத்தது 30, 32, 37, 40, 43. இது எல்லாமே உங்களுக்கு 2 மார்க்கில் இம்பார்ட்டன்ட். 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 3.3, 3.4, 3.89, 3.10, 3.11, 3.18, 3.20, 21, 22, 35, 39, 41, 42, 45. அடுத்தது எக்ஸசைஸில் 5 மார்க் நம்ம பார்த்துடலாம். ஏன்னா எக்ஸசைஸ் 5 மார்க்கு இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்கோம். 3.1ல் பார்த்தீங்கன்னா 1345. 3.2ல் எல்லா சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா கம்பல்சரியில் கேட்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 3.3ல் தேர்ட் ஒன்று ஃபோர்த் ஒன்றும், 3.5ல் செகண்ட் ஒன்று தேர்ட் ஒன்றும், 3.6ல் 456, 3.7ல் செகண்ட் சம், 3.8ல் ஃபஸ்ட்டு 3 சம்மு பார்த்துக்கோங்க 5 மார்க் கொஸ்டின். 3.11ல் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் சம் மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்தது 3.12ல் பார்த்தீங்கன்னா 349, இது 3 5 மார்க்கு. 3.13ல் பார்த்தீங்கன்னா 13ல் பார்த்தீங்கன்னா 235, 3.14ல் 356, இது 3. இதெல்லாம் 5 மார்க் கொஸ்டின். 2 மார்க் கொஸ்டினில் அதுமாதிரி முன்னால் கொடுத்துருக்கோம். எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு 2 சம் மட்டும் பார்த்துக்கோங்க. 3.2 மட்டும் நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்துருக்கணும். ஏன்னா இதிலேயே சொல்லிட்டேன் 5 மார்க் சொல்லும் போதே உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்தது லாஸ்ட்டாக அல்ஜிப்ரால் ஜாமெட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின், அடுத்து 6 மார்க். அடுத்து சாப்டர் ட்ரிக்னாமெட்ரியில் என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிறது சொல்லிடுறேன். ட்ரிக்னாமெட்ரியில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா லாஸ்ட்டாக இப்போ தான் உங்களுக்கு நடத்திருப்பாங்க அப்படிங்கிறனால 6.1, 6.2, 6.4, 6.5, 6.10. எக்ஸசைஸில் 6.1ல் ஃபஸ்ட்டு 3 சம். அதுமாதிரி 5 மார்க் கொஸ்டின் எக்ஸாம்பிளில் 6.11, 6.12, 6.17, இது 3 பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் 6.1, 6.1ல் 7, 8, 9, 10, இது 4 பார்த்துக்கோங்க. அடுத்து ஜாமெட்ரி கிராஃபில் எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 4th, 5th, 6th சாப்டரில் என்னென்ன அப்படி இம்பார்ட்டன்ட்ங்கிறது சொல்கிறேன். இது டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் உங்களுக்கு டேரெக்டாகவே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். புரியுங்களா? எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் ஜாமெட்ரியில் 4.10, 4.11, 4.17, 4.18, 4.19, இது 6ஐயும் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 5ஐயும். அடுத்து இதை எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் 4.1ல் 10th 1, 11, 12, 13, இது 4. 4.2ல் 11, 13, 15, 16, இந்த 4 ஜாமெட்ரியும் 4.1லையும் 4.2லையும் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. கிராஃபை பொறுத்த வரைக்கும் 3.47, 3.48, 3.49, 3.50. எக்ஸசைஸ் 3.15ல் ஃபஸ்ட்டு 6 சம்முமே உங்களுக்கு கிராஃபை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட். இந்த 6 மாடல் பார்த்துட்டிங்க அப்படின்னம்னாலே உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் எந்த ஜாமெட்ரி எந்த கிராஃப் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். புரியுங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு 4th ஜாமெட்ரியில் எந்தெந்த 2 மார்க் எந்தெந்த 5 மார்க் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஜஸ்ட்டு 4th 1ல் பார்த்தீங்க அப்படின்னா 4th சாப்டரில் ஜாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் 2 மார்க் 5 மார்க் இவ்வளோ தான் இருக்குது. அப்படிங்கிறதால ஜஸ்ட் இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும். இல்லைன்னா டவுன்லோட் லிங்க்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணும்போது, ஏன்னா நிறையா சம் இருக்கிறனால நான் ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே போனேன் அப்படின்னா 10 minutes நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. இதை ஸ்க்ரீன்ஷாட் இல்லை டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக ஒரு 2 பேஜ் தான் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு நீங்கள் அந்தந்த சாப்டர் வைஸாக ப்ரிப்பேர் பண்ணும்போது, ஏன்னா இன்னும் 33 days இருக்குது எக்ஸாமுக்கு, 33 நாள் இருக்குது. புரியுங்களா? இப்போந்தே பிளான் பண்ணி தமிழ்லேருந்து சோசியல் வரைக்கும் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணி ஒரு ஸ்டடி பிளான் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் எக்ஸாமுக்கு அப்டேட் ஆகும்போது கண்டிப்பாக குவார்ட்டர்லி எக்ஸாம்லேயே ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்துடும். அடுத்து பப்ளிக் எக்ஸாமில் நம்ம ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம், ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டும் வந்துடும். கண்டிப்பாக எக்ஸாமில் நீங்கள் ஒரு நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு அதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 450+ எடுக்கணும் அப்படின்னு சும்மா மனசில் சொன்னால் பண்ணாது. அதுக்கான ஸ்டடி பிளான் ரெடி பண்ணணும். ஸ்டடி ப்ரிப்பரேஷன் மெத்தடை நீங்கள் எப்படி பண்ணால் நம்ம நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு இந்த குவார்ட்டர்லி எக்ஸாமில் ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த எக்ஸாமில் அதை எப்படி நம்ம இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கே கிடச்சிரும். அடுத்து ஸ்டடி பிளான் நீங்களே ஈஸியாக மெத்தடை ப்ரிப்பேர் பண்ணி மார்னிங் என்ன படிக்கலாம், ஈவினிங் என்ன படிக்கலாம், மார்னிங் எந்த லெசன் எந்த சாப்டர் படித்தா இல்லை எந்த பாடம் நமக்கு படித்தோம் அப்படின்னோம்னா மார்னிங்கில் நமக்கு மனசில் நிற்கிது, ஈவினிங் எந்த பாடம் படித்தோம்னா நமக்கு ஈஸியாக மனப்பாடம் ஆகுது, அதுமாதிரி மார்னிங் எந்த சாப்டர் படிக்கும்போது நமக்கு தூக்கம் வராமல் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே ஒரு தடவை அனலைஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாமில் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இதை டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த சப்ஜெக்ட்டுக்கு இதேமாரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன். மேத்தமெட்டிக்ஸில் கண்டிப்பாக இவ்வளோ பார்த்தாகணும். என்ன சார் நீங்கள் இம்பார்ட்டனே இவ்வளோ கொடுத்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இவ்வளோ பார்த்தாகணும். அப்போ தான் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இல்லை நான் ஸ்லோ லேர்னர்ஸ் அப்படிங்கிறவங்க ஃபஸ்ட்டு 3 சாப்டரை தரவு பண்ணுங்கள் போதும். புரியுங்களா? இந்த குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு ஃபஸ்ட்டு 3 சாப்டரை தரவு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 3 சாப்டர் தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் கிராஃப் ஜாமெட்ரி ப்ளஸ் ஃபஸ்ட்டு 3 சாப்டர் தரவு பண்ணிட்டீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே நீங்கள் அந்த மினிமம் 50+ அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிரும்.
ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக நான் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் எல்லாத்தையுமே ஒரு தடவை போட்டு பார்த்துருங்க. கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய 10 5 மார்க் 10 2 மார்க்குமே அட்டன் பண்ண முடியும். தேங்க்யூ.